மக்களே, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சீரியஸ் போட்டிருந்தேன். அப்போதான் மாச்சு. ஃபஸ்ட்டு என் பையன் இருந்ததுனால அவன் சமடாமி பண்ணிட்டுவாங்க. பாடி செட் அடிச்சு முடிச்சு விட்டுருவான் அவனை. செகண்ட் ஒன்று தான் வருவான். சமடாமி பண்ணிட்டுருவான். ரொம்ப சிலங்கி விட்டு கரெக்டாக அதில் ஒரே அடி எசட் வந்துடும். அப்புறமா எப்படியே நான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சுடுவோம். அதுவும் செகண்ட் ரவுண்டு தானே ஒரு மாசான இது. ட்ரோன் எடுத்துட்டு இங்கே வருவேன். வந்து இப்போ 2 பேர் வந்துடுவாங்க. போட்டு எப்படியோ ஒருத்தர் 2 பேருமே நாக் பண்ணுறேன். அதை நாக் பண்ண மட்டும் பட்டுன்னு வருவோம். மண்டை வேணும் தரமான வந்து பாய்ஸ் வச்சு நாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படி போய் இந்த ரவுண்டு ஜெயிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு தாங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப என் டீம்மேட் 2 பேர் ஆஃப்லைன் போயிடுவாங்க. நான் வந்து ஒருத்தருக்கு பாடி வச்சு நாக் பண்ணுறோம். பக்கு இருக்கும் இந்த டைமில். அடிப்போம்மா மாட்டோம்மா ரெண்டு யாபகமே வந்துடும். அதான் இப்போ ஓடுருவேன். ஓடிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பக்கம் வருவாங்க. பார்த்தா சடாங்க பண்ணுறோம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அழுத்தி ஒரு எட்டு அவ்வளோ போட்டு பக்கு பக்குன்னு இருக்கும். எச்பி ஒரே இல்லை பட்டு பண்ண இருக்கும். பார்த்தா விஎஸ்சி டேமேஜ் பண்ணுறோம். அழுத்து குளோவில் போட்டு இங்கே ஒருத்தர் போனால் தொக்க மாட்டுவார். இங்கே ஒருத்தர் இங்கே அடிச்சுட்டு அப்புறமா இங்கே வருவாங்க. குளோவை போட்டாங்க அழிவிட்டுருவோம். எப்படியும் அடிச்சிருவேன். இந்த ரவுண்டே வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மாசான சம்பவமே. இந்த பக்கம் நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். என் டீம் திரும்பி சுற்றுவாங்க எல்லாருமே. பார்த்தா ஒருத்தருக்கு பாடி செட் வச்சு எவ்வளோ ஃபஸ்ட்டு இவன் தான் மாட்டான். அது ஏதோ அங்கே ஒருத்தன் வரானா அவனே சக்தி போட்டு வேண்டியது மாட்டான். அவனே முடிஞ்சாச்சு. பின்னாடி பார்த்தா